எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் கானாமுத்து. இன்றைக்கி வந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனால் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்படியே கடலூர் வந்து கச்சேரிக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டேன். அப்படியே வந்து தங்கச்சியும் பார்த்தாச்சு, சித்தாவும் பார்த்தாச்சு, எல்லோரையும் பார்த்துட்டோம். சரி, ஊரில் இருக்கிறதுனால நுங்கு வெட்டி சாப்பிட போகிறோம். எங்கள் அண்ணன் பசங்க தான் வெட்ட போகிறாங்க. பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள் எல்லாருமே. மிட்டாவானி இருக்கிற கை தொட்டா கூட இனிக்கிற காந்த கத்த போல ஏண்டி கண்ணால தான் இருக்கிற. மிட்டாவானி இருக்கிற கை தொட்டா கூட இனிக்கிற காந்த கத்த போல ஏண்டி கண்ணால தான் இருக்கிற. ஒரு தடக்கிட்ட வந்து ஓகே நீங்க சொன்ன ஊரை விட்டு ஓடி போய் வாழலாம் ஒன்ன. ஒரு தடக்கிட்ட வந்து ஓகே நீங்க சொன்ன ஊரை விட்டு ஓடி போய் வாழலாம் ஒன்ன. எங்க ஊரு ரசல் பாடி என்ன நம்பி நீங்க வாடி. எங்க ஊரு ரசல் பாடி என்ன நம்பி நீங்க வாடி. மாமா பப்பாளி உன் கண்ண தக்காளி இந்த மாமா தக்காளி உன்னால அண்ணவிக்காளி. மிட்டாவதா 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 மிட்டாவதா. இது என்ன கத்திடா? பாலை கத்தியா? காட்டு அந்த கத்தியா. ஏய், பாலை கத்தியா ஆளை வெட்டுற கத்தியாடா இது? அது என்னடா? தொரட்டு கொம்பா? தொரட்டு கொம்பு எடுத்துட்டு போற ஒரு முகத்தை பாருங்கண்ணே. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல விவசாயி இவர் தான். இப்போ வந்து வளரும் வாலிப பசங்களில் வந்து இவர் தான் பெரிய விவசாயியா இருக்கிறாரு. முகத்தை காட்டுங்க, சிங்கு. இவர் பேர் வந்து சிங்கராஜின்னுவாங்க. இந்த இடத்துல வந்து பறை இசை வாசிப்பார், அப்புறம் வந்து டிராக்டர் ஓட்டுவார், விவசாயம் பண்ணுவார், அப்புறம் லோடு வண்டியும் ஓட்டுவார். அனைத்து வகையான பிஸ்னஸும் இவர் பண்ணுறார். இதுதான் வந்து தொட்டிருக்கோம் பணங்காக இருக்கிற கொம்பு. இப்போ பாருங்க, வெட்ட உடனே அப்படியே கலசலையாக கொலகொலையாக வந்து ஒழிய போகுது. இப்போ பாருங்க, அவர் இல்லைப்பா வழியில் மாட்டு. என்னக்கா? ஒரு பனங்காய்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பனங்காய். ஒரு கொலையோடல இருந்து அரைச்சு ஊத்திது. இதுல வந்து எத்தனை நுங்கு இருக்கும்? 3 நுங்கு இருக்கும். 3 2 1 இருக்கும். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். அக்கால அதை வெட்டி குழந்தை கொடுறா, சும்மா அப்படியே கரைஞ்சி கொடு. குழந்தை கொடு, குழந்தை கொடு. இப்போ இதை பார்த்து பொறுமையாக. வாவ், பிங்க் கலர்ல இருக்குல்ல, சூப்பரா. உன் பேர் என்னடா? அதை சொல்றா. என் பேர் அபிஷேக். அபிஷேக். எல்லாம் செல்லமா என்னன்னு கூப்பிடுவாங்க? பில்லுன்னு கூப்பிடுவாங்க. என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க? எல்லாமே பணங்க வெட்டுவீங்க, அப்புறம் டிராக்டர் ஓட்டுவார், அப்புறம் வேற என்ன பண்ணுவ? சரி, ஓகே. அங்கே ஒரு மரத்தில் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது, நல்ல சொலை பெருசாக இருந்தது. இப்போ இன்னொரு மரத்தில் வெட்டியிருக்கோம், இது நல்லா பெருசாக இருக்குது. சாப்பிடுவோம் வாங்க. மிச்சிடும் ஒரு நுங்கு அழிச்சா மிச்சம் அது மட்டும் தான் அழிச்சா? பணம் பழமா? பணம் பழம் எத்தனை வந்து காட்டு. அணில் கொண்டு இருக்கா? இதை வந்து அணில் எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்க. அழகா சீராக ஓட்டை போட்டு காலையில் தூங்கி வந்ததும் பழங்கா சாப்பிட்றதுக்காக பசி எடுத்துக்கணும். காலையில் எடுத்துக்குவோம். நாங்கள் தேடும் போது ஒரு 6 மணி 7 மணிக்கு தேடுவோம். அப்போ இந்த மாதிரி விழுந்துருக்கும். சின்ன கத்தி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா இதை பல்லால் இங்கே கடிச்சு சாப்பிடுவோம். நீங்கள் பல்லால் கடிச்சு சாப்பிட்ருக்கீங்களாடா? அதுதானே அதனால தான் பல்லு கறி ஆயிடுச்சா?
சும்மா எப்படி கடிப்புன்னு ஒரு ட்ரை பார்க்கலாமா? ஐயோ எலி சும்மா சும்மா எலி எனக்கோசம் எலி. இப்போ வந்து அந்த அணில் கட்சிது பக்கத்தில் வந்து நம்ம எலி வந்து கடிச்சு துண்ண போறாரு பாருங்க. இதுதான் கடிச்சு சாப்பிடுது பனங்காய் வந்து இந்த மாதிரி வந்து போட்டை போட்டு எப்படி சாப்பிடுதுன்னு அந்த முறையை வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போறாரு. என்னடா அணிலோட எலி பயங்கரமா வேலை செய்யலடா. எலி பயங்கரமா கலாச்சாருங்க. எப்பா மிக திறமைசாலி நம்ம கூட இருக்கிற எலி. அவர் வந்து நுங்க உடைச்சிட்டாரு பாருங்க பாருங்க. அதை காட்டு ஒன்று காட்டுங்க. இது அணில் நோண்டு இருந்து பாருங்க, இது எலி நோண்டு இருந்து. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சாப்பிடுங்க. எப்படி டேஸ்டா இருக்கு? அணில் கடிச்ச பழம் எப்படி நல்லா இருக்கு? ஏரியில எடுத்துட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் வேற லெவலா. நீங்க சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கா நுங்கு? வேற லெவலா. இதுதான் ரெட்டை கண்ணு. அதான் ரெட்டை கண்ணுனா 2 பனங்காய் மட்டும்தான் இருக்கும், 2 நுங்கு மட்டும்தான். எவ்வளோ பாருங்க, அழகா இருக்குது பாருங்க. நல்ல பெரிய சைஸ் நுங்கு. பாருங்கண்ணா, கை வச்சுக்கோ. அப்படியே இப்போ நீ சாப்பிட்டியா? போதுமா? பயமாகுதுப்பா. மாடு சின்னதுல வந்து மாடு பிடிச்சேன், ஜாலியா இருந்தால அவரே கையில பிடி. அவன் போக சொல்லு. ஐயோ அது இடிச்சிட போதுடா. டே பயமா இருக்குடா. மாமாவா சித்தப்பாவா கரெக்டா சொல்றா. போலாம் வா 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 வா. என்னடா வச்சுட்டு போதுடா. வலிக்குதுடா, மாட்ட போயிடுறா. இடிக்க போதுடா. போடா நீ. இந்த வீர சாகசம்லாம் எடுக்கலடா. எட்டி உடைச்சிருமாடா. பின்னாடி போ, பின்னாடி. அவரோட ஜோடி சேருதாரா அவரு? எப்படி வச்சுட்டு போது போறா ஜோடி? அதை கூப்பிட. அவரு பிடிச்சாவா? பா 2 மணி வீட்டுக்கு போடுவாங்க. 4 மணினா போய் புண்ணாக்கெல்லாம் வச்சியா? விடு, அவன் மேய்ட்டும் விடு. அவனையா நம்ம தொந்தரவு பண்ணோம். சாமி பேண்டு போகுது. இந்த நுங்கு இருக்குதுல்ல, நுங்கு இதோட தண்ணி வந்து, இந்த சாறு வந்து நம்ம உடம்புல இந்த வெயில் டைமில் வந்து வேக்குலாம் நிறைய வந்துடும். அந்த வேக்குலாம் வரப்போ வெறும் உடம்புல அப்படியே அந்த நுங்கு சாரை தடி விட்டோன்னா அப்படியே பொறிஞ்சி ஏற்றுடும். அப்படியே நல்லாயிடும். ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டாலும் நல்லாயிடும். அதுக்கும் நல்லது. ரொம்ப குளிர்ச்சி நுங்கு. பாருங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி கயனிக்கு ஓடுற தண்ணி இது. அதை லாக் பண்ணி வைப்பாங்க. தண்ணி தேவைன்னா திறந்து விடுவாங்க. இங்கேருந்து மோட்ரு போட்டு கூட எடுத்துக்குவாங்க. அதோட அங்கே மோட்ரு போட்டு எடுப்பாங்க. ஒரு வாசல் இருக்குது, 2 வாசல் இருக்குது. இந்த ஏரியோட நிலப்பரப்பு மட்டும் பாருங்கள். அந்த பனை மரத்துலேருந்து அந்த சைடு கண்ணுக்கு எட்டின தூரம் இருக்கும் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரம் இங்கே வாங்க. நம்ம கயனி காடு காட்டுறேன். ஆனால் இப்போ வந்து விளைச்சல் இல்லை. இப்போ வந்து கயனி வந்து வெறுமனையாக தான் கிடக்கு. வாங்க கயனி காடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக சின்னதெல்லாம் வந்து நான் வந்து அரைப்பா எடுத்துருக்கேன். எங்கள் ஆயாலாம் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த இடம். சூப்பரான மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் சின்னதில். அப்போ இருந்த ஊர் மக்கள் வேறு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகிற அந்த பழக்கம், கூடி வாழ்ந்தாங்க. இப்போ எல்லாம் அவங்க வேலையை பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆளை வந்து காட்ட போகிறேன்.
எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார், என் தங்கச்சி மோகனா அவங்களோட வீட்டுக்கார், எங்கள் தாய் மாமன் இவர் தான். மாமா 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 திரும்பி பாரு மாமா. சரி இவர் தான், பாருங்க பாருங்க பாருங்க. ஏன் 2 கையை வெட்டிக்க போறீங்கடா? அப்படியே தொட்டுக்கோம்லாம் இருங்கடா. அந்த மரம் வர இதுவாக இருக்குது. எப்படி இருக்குதுமா நுங்க? நல்லா இருக்கா? நீயே நுங்கு மருதமா இருக்க. சாடுமா சாடுமா. பிங்க், நீங்க பிங்க் நுங்கா இது? உங்கள் பேர் என்ன? ஜனனி. ஜனனி வந்து நுங்கு சூப்பரா. ஜனனி வந்து நுங்கு சாப்பிட்ற அழகா பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஃபுல்லாக அழகா இருக்கு. பாருங்க, எங்க மாமா வந்துட்டாரு. எங்க மாமா தான் ஒரு சீசன் சின்னத்துல மரம் ஏறி வெட்டி கொடுக்கும். ஆனா வந்து அவரால் மரம் ஏற நிலைமையெல்லாம் இல்லை. ஏன்னா கை காலெல்லாம் பிடிச்சிக்குதான். எத்தனை பணங்களா வெட்டேன்? அதையோ கொடுக்குற கொள்ளா நீ சாலாங்கோட்டரில் பார்த்தான். ஆமாம், இதுதான் வந்து நுங்கு ஓலையிலேயே நம்ம வந்து ஓலை பின்னி அதை கட்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க. அக்காவா அதிலே கட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஊரில் கறி இப்படி தான் கொடுத்துன்னு இருந்தாங்கல்ல. இதுதானே கட்டி கொடுப்பாங்க ஓலை எடுத்து வெட்டி. நுங்கு அழகா கழிச்சு ஓலையில கட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இந்த வாரம் வந்து ஊருக்கு வந்த இடத்துல உங்களுக்காக வீடியோ பண்ணு இதை போட்டிருக்கேன். மைக்கில் கூட ரெக்கார்ட் பண்ணல. நான் இது சாதாரணமாக மொபைல்லே தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நாய்ஸ் சரியில்லை, நாய்ஸ் வருது அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்காக எடுத்த வீடியோ, எமர்ஜென்சிக்காக எடுத்த வீடியோ. ஆனால் என்ஜாய் பண்ணி எடுத்த வீடியோ. உங்கள் குட்டீஸ் கூட வந்து ஜாலியாக வந்து எலி கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பில்லு கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அப்புறம் இந்த புல்லு கூட நான் பண்ணேன். அப்புறம் இந்த பாப்பா என்ஜாய் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.